ட்ரைனிங் நல்ல பிரமாதமா இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது ஃப்ரெஷ்ஷா வெளில போற மாதிரி இருக்கு. நான் வந்து ஒரு 10 மந்த்ஸா தான் இங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் ஜிம்முக்கெல்லாம் போனதே கிடையாது ரொம்ப. ஸோ இந்த வாட்டி வந்து மிடில் ஏஜுக்கு மேல எல்லா மசிலையும் இன்னும் சரி பண்ணிக்கணும், எல்லா மசிலையும் ஆக்டிவேட் பண்ணிக்கணும், இல்லைன்னா ஓல்ட் ஏஜ்ல ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு ட்ரைனிங்க்கு வந்தேன். முதல்ல கஷ்டமா இருந்தா கூட திரு தவக்குமார் சார் வந்து ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணி 10 மாசம் கண்டினியூஸா வந்துட்டேன். முதல்ல நான் கூட நம்மள ஒரு 2 மாசத்துக்கு மேல தாங்க மாட்டேன்னு நினைச்சேன். பட் எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா 10 மாசமா கண்டினியூவா வந்திருக்கேன். மசில் இம்ப்ரூவ் ஆகிறத தவிர ஓவராலாவே ஃபீலிங் பெட்டரா இருக்கு. ஃபிட்னஸ் பண்ணலன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அன்னைக்கு. அதுக்கப்புறம் வெயிட் வந்து ஒரு 2 கிலோ 2 இன்ச் குறைஞ்சிருக்கு. வெயிட் ரொம்ப சேஞ்ச் இல்லை, ஒரு 1 or 2 kgs தான். பட் வெயிட் நல்லா குறைஞ்சிருக்கு, லைட்டா ஃபீல் ஆகுது. ஸோ டெய்லி ஃபிட்னஸுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்ற விதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் வந்து கன்சிஸ்டண்டா வர்றதுனால தான் அந்த ரிசல்ட் அவருக்கு. இன்ச் லாஸ் தான் பெரிய லெவலில் அவருக்கு வெயிட் லாஸ் இல்லை, ஐடியல் வெயிட்ல தான் அவர் இருக்காரு. அதனால வெயிட் லாஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங் பண்ணாலும் ஃபிளெக்சிபிலிட்டி இல்லை. அது லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபிளெக்சிபிலிட்டி இல்லை. ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபிளெக்சிபிளாக கொண்டு வரணும். அவரோட கோலே அதுதான், இன்னும் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாக இருக்கணும். ஸ்ட்ரென்தனிங் ஓகே, ஃபிளெக்சிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதான் அவர் ட்ரை பண்றாரு. அவரோட விருப்பமும் அதுதான். சார் மாதிரி உங்களுக்கும் நல்ல ட்ரைனிங் வேணும்னா என்னோட இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. பெட்டரா ட்ரெயின் பண்ணி நல்ல ரிசல்ட் தரலாம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டே ஹெல்த்தி.